கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, சிறியவர்கள் மீது அன்பு காட்டாதவர்களும் பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்தாதவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெரியோர்களை கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதையும் பெரியவர்களை மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையும் பெரியவர்களுக்கு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதையும் எல்லா சமயங்களும் எல்லா மனிதர்களும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறியோர் மீது அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்பது இந்த உலகில் கற்றுத்தந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக அரபிகள் பொறுத்தவரையில் சின்ன பிள்ளை மீது அதிகம் கருணை காட்ட மாட்டார்கள். சொல்லப்போனால் முத்தமிட தெரியாத சமூகம், பிள்ளைகளை முத்தமிட தெரியாத சமூகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய பேர குழந்தையை முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமவாசி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இதுவரை யாரையும் நான் முத்தமிட்டதில்லை என சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன் கல்பில் இருந்து ரஹ்மத்தை எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது? அப்படி செய்யவில்லை என்றால் என்னுடைய கல்பில் ரஹ்மத் இல்லையா என கேட்டார்கள். இன்னைக்கு சிலரை பார்த்தால் குழந்தைகளை பார்த்தாலே கோபம் இடுவது, திட்டுவதும், காரணம் இல்லாமல் கோபப்படுவதும், இதை போன்ற பழக்கத்தை வைத்திருக்கின்றமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமைப்பை மாற்ற சொன்னார்கள். சிறியவர்கள் மீது கருணை காட்டுங்கள், ரஹமத்தை செய்யுங்கள். எவர்கள் சிறியவர் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்து அல்ல என சொன்னார்கள். எனவே குழந்தைகள் மீது கருணை காட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலியுறுத்தியிருக்கின்றார்கள். தெருவில் குழந்தை போனால் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் வந்தால் குழந்தைகள் நபியிடம் ஓடி வருவார்கள். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருக்கின்றார்கள், பேர குழந்தைகள் முதுகில் ஏறி உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதை தாமதித்தார்கள், எழுந்திருக்காமல் நீண்ட நேரம் சுஜூது செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள்.